அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சில பேசிக்கான ஃப்ரேசஸ் எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரேசஸ் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நீ எங்கே போகிற அப்படிங்கிறத ஹிந்தியில் தும் கஹாं जा रहे हो, तुम कहाँ जा रहे हो. அப்போ எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வா, இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஆते समय मेरे लिए चॉकलेट लाना, आते समय मेरे लिए चॉकलेट लाना அப்படின்னா வர்றப்ப எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வா. நாளைக்கு ஸ்கூல் இருக்கா, கல் ஸ்கூல் है क्या, கல் ஸ்கூல் है क्या, நாளைக்கு ஸ்கூல் இருக்கா. இல்லை நாளைக்கு லீவு, नहीं कल छुट्टी है, नहीं कल छुट्टी है. சாப்பிட்டியா அப்படிங்கிறது எப்படி கேட்கலாம்? खाना खा लिया, खाना खा लिया. ஒன் டைம் நான் மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். அப்போ இங்கே வெளியே வந்துட்டு ஒருத்தர் என்ன கேட்டார், கானா காலியா அப்படிங்கிறது கேட்டார். கானா காலியா அப்படின்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். இது நான் எதுக்கு சிச்சுவேஷனோட வச்சு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு விஷயத்த வெறுமனை கற்றுக்கிறதுக்கும் ஒரு சுச்சுவேஷனோட கற்றுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் சுச்சுவேஷனோட சொன்னேன்னா அதை எப்போதுமே ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். கானா காலியா அப்படின்னா சாப்பிட்டியா அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு हाँ मैंने खा लिया. எனக்கு பசிக்குது அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? मुझे भूख लगी है, मुझे भूख लगी है. भूख அப்படின்னா பசின்னு அர்த்தம். ஏன் லேட்டாக வந்த, क्यों देर से आए, क्यों देर से आए. டிவி பார்க்காம போய் தூங்கு, टीवी मत देखो जाके सो जाओ, टीवी मत देखो जाके सो जाओ. மத் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, மத் அப்படின்னா பண்ணாத அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாத செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது டோன்ட் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் மத் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு விளையாடாத மத் கேலோ, சாப்பிடாத மத் காவு. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் பண்ணாத செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? கரெக்ட், மத், மத்துன்னு சொல்லணும். எப்போ வந்த அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் தும் கப் ஆயே, தும் கப் ஆயே. உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு தும்கோ கியா பசந்த் ஹே, தும்கோ கியா பசந்த் ஹே. எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு முஜே ய பசந்த் ஹே. உதாரணத்துக்கு எனக்கு கார் பிடிக்கும் அப்படின்னா முஜே காடி பசந்த் ஹே. எனக்கு சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னா முஜே சாக்லேட் பசந்த் ஹே. எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? முஜே பஹுத் காம் ஹே, मुझे बहुत काम है. நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கிறத ஹிந்தியில் मैं फिर बात करूँगी, मैं फिर बात करूँगी. இது பொண்ணாக இருக்கிறனால கருங்கின்னு சொல்கிறேன். இதுவே பையனாக இருந்தால் கருங்கா வரும். ஹிந்தியில் ஒரே ஒரு ஹெட்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் ஜெண்டர்னு எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஜெண்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு பாய் ஆர் கேர்ளான்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு இட்ஸ் அ கேர்ள், ரயில்காடி ட்ரெயின் இட் இஸ் அ கேர்ள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஜெண்டர் இருக்கும். இது ஒன்று தான் ஹெட்டேக். நம்ம நாளைக்கு வெளியில் போகலாம் அப்படிங்கிறத ஹிந்தியில் ஹம் கல் பாஹர் ஜாயேங்கே, ஹம் கல் பாஹர் ஜாயேங்கே. நீயும் வருவியா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? கியா தும் பி மேரே சாத் ஆவோகி, கியா தும் பி மேரே சாத் ஆவோகி. இப்போல்லாம் நான் வெளியே போகிறதில்ல அப்படிங்கிறத ஹிந்தியில் आजकल मैं बाहर नहीं जा रही हूँ, आजकल मैं बाहर नहीं जा रही हूँ. இப்போல்லாம் nowadays அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் ஆஜ்கல். நான் இப்போ வேலை பண்ணிகிட்ருக்கேன், நான் அப்புறமா பேசுகிறேன். நான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கேன், நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கிறத ஹிந்தியில் मैं अब काम कर रही हूँ, मैं बाद में बात करूँगी, मैं अब काम कर रही हूँ, मैं बाद में बात करूँगी. பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, बड़ों का इज्जत करो. அந்த மாதிரி செய்யாத, ऐसा मत करो, அந்த மாதிரி செய்யாத, ऐसा मत करो. நீ இப்போ போய் தூங்கு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். तुम जाके सो जाओ, हम कल बात कर लेंगे, तुम जाके सो जाओ, हम कल बात कर लेंगे. நைட்டு லேட்டாக தூங்காத, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும். रात को देर से मत सोना, सुबह जल्दी उठना है, रात को देर से मत सोना, सुबह जल्दी उठना है.
டைம் வேஸ்ட் பண்ணாதன்னா சமை பர்பாத் மத் கரோ. நீ ஏன் இன்னும் தூங்கலை? தும் கியூ அபி தக் சோயி நஹி. தும் கியூ அபி தக் சோயி நஹி. என்ன சாப்பாடு செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் ஆஜ் கானே மே கியா பனாயே. ஆஜ் கானே மே கியா பனாயே. இன்றைக்கி சமையலில் வெண்டைக்காய் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஜ் கானே மே பிண்டி பனாயி. ஆஜ் கானே மே பிண்டி பனாயி. பிண்டி அப்படின்னா வெண்டைக்காய். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் குச் நஹி. குச் நஹி. ஏன் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குற அப்படின்னு கேட்குறதுக்கு தும் ஐசா காம் கியூ கர் ரே ஹோ. தும் கியூ ஐசா காம் கர் ரஹே ஹோ. ஏன் இந்த மாதிரி வேலைலாம்? சாப்பிடாம தூங்காத. பினா காயே மத் சோனா. சுகர் இல்லாமல் டீ கொண்டு வா. பினா ஷக்கர் கே சாய் லானா. சுகர் இல்லாமல் டீ கொண்டு வா. பினா ஷக்கர் கே சாய் லானா. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் இல்லாமல் வித்தவுட் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் பினா. பினா அதான் நிறைய ஹிந்தி சாங்ஸில் நீங்கள் கேட்பீங்க. தேரே பினா ஜீனா மும்கின் நஹி ஹை. தேரே பினா அப்படின்னா நீ இல்லாமல். தேரேனா நீ, பினானா இல்லாமல். ஜீனா அப்படின்னா உயிர் வாழ்கிறது. தேரே பினா ஜீனா. மும்கின் அப்படின்னா பாசிபிள். மும்கின் நஹி ஹை அப்படின்னா இம்பாசிபிள். லிவிங் வித்தவுட் யூ இஸ் இம்பாசிபிள். தேரே பினா ஜீனா மும்கின் நஹி ஹை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நான் நாளைக்கு அப்படிங்கிற வார்த்தையை நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணியிருக்கேன்.